இங்கே பாருங்களேங்க, இந்த மரத்தை எப்படி இருக்குன்னு. ஒரு இலை இல்லைங்க, எல்லாம் கொட்டி போச்சு. அனல் பறக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. மழை நேரம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன பண்ணுன்னா அப்படியே அடர்த்தியாக வந்து ஜன்னலே இருட்டாக மூடிக்கிறோம். இப்போ வெயில் நேரம்னோடனே ஒரு இலை இல்லைங்க, எல்லாம் கொட்டி போச்சு. இதை பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு பாட்டு தான் தோணுது, கேளுங்க. என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? பாடவா? இலைபுதிர் காலம் வரும்போது நிழலின்றி வாடும் மரம் போல, இலைபுதிர் காலம் வரும்போது நிழலின்றி வாடும் மரம் போல, தேவ உம்மை காணும் முன்னே நானும் தவித்தேன் இலையில்ல மரம் போல, தேவ உம்மை காணும் முன்னே நானும் தவித்தேன் இலையில்ல மரம் போல. மழைக்காலம் போல் நீர் வந்தார் துளிர் விடுவேன் நானும் மெதுவாக, மழைக்காலம் போல் நீர் வந்தால் துளிர் விடுவேன் நானும் மெதுவாக, வசந்த காலம் எந்தன் வாழ்வில் வந்ததென்று அழகாய் பூத்திடுவேன், வசந்த காலம் எந்தன் வாழ்வில் வந்ததென்று அழகாய் பூத்திடுவேன். அலைகடல் ஆழம் தெரியாது, கண்மலையின் ரகசியம் புரியாது, அலைகடல் ஆழம் தெரியாது, கண்மலையின் ரகசியம் புரியாது, ஆனாலும் தேவா உமது அன்பை நான் அறிவேன், ஆனாலும் தேவா உமது அன்பை நான் அறிவேன். பூமியே சுத்துது தெரியாது, புவி திசை எதுவும் அறியாது, பூமியே சுத்துது தெரியாது, புவி திசை எதுவும் அறியாது, ஆனாலும் தேவா உமது கிரிகைகள் நான் அறிவேன், ஆனாலும் தேவா உமது கிரிகைகள் நான் அறிவேன். யானிகளை பைத்தியமாக செய்வீர், பேதைகளை யானிகள் ஆக்கி வைப்பீர், அதனாலே தேவா உமது வேதத்தை நான் அறிவேன், அதனாலே தேவா உமது வேதத்தை நான் அறிவேன். ஆமாங்க, பாட்டு கொஞ்சம் மறந்து போச்சு. நல்லா தான் இருக்கும், எங்களோட பாட்டு தான் மறந்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துருப்பாங்கங்க வெயில் நேரத்தில். மாடு பற்ற வரவங்க, எப்படியாவது வெளியில் வரவங்க, நடப்பாதை கூடி தானே அப்போல்லாம் போவாங்க, கால்நடையாக தானே நடந்து போவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்ப மரத்துக்கு அடியில் உட்காந்து கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு போவாங்கங்க. வெயிலுக்கு வனாந்தரத்தில் வேப்ப மரத்தில் தான் போய் உட்காருவாங்க. இல்லை இந்த உடமரம்னு சொல்லுவாங்க, இல்லை ஆலமரம், அத்தி மரம், அதெல்லாம் குளத்தாண்ட இருக்கும். இந்த வேப்ப மரம் உடமரம்லாம் காட்டுக்குள்ளே இருக்கும். அங்கே போய் உட்காந்துருப்பாங்கங்க. காலம் மாற்றத்தினால இது என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரம் மழை நேரம் இருக்கும்போது அப்படியே இலை கொத்து கொத்தாக வந்து ஜன்னலையும் மூடிருச்சு. குளிர் வேற, சரி கொஞ்சம் வெயில் வரட்டுமேன்னு ஜன்னலை திறந்தா இலை ஃபுல்லாக ஜன்னல் வரைக்கும் வந்து மூடிக்குது. இப்போ வெயில் நேரம் ஆச்சு, கொஞ்சம் திறந்து விட்டா காற்று வருமே அப்படின்னு திறந்து விட்டா வெளியில் இலை இருந்தால் தானே காற்று வர்றதுக்கு, வெறும் குச்சி மட்டும் தான் நிற்குது, அப்புறம் எப்படி காற்று வரும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. இது வேப்ப மரம் தான், வேப்ப மரத்துக்கு கீழே நின்னா அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் ஒரு இலையும் காணோம், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படி இருக்குது. அப்படி கொட்டி போச்சு. பனி நேரத்தில் தான் கொட்டும், இந்த வெயில் நேரத்தில் ஃபுல்லாக கொட்டி போயிட்டு உள்ளே உட்காரவே முடியலங்க. அப்படி ஒரு அனல். என்னடா பண்ணுறது ஆண்டவரே, கொஞ்சம் மழை தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நேற்றெல்லாம் ஒரே இதுவாங்க. சரி ஃபேன் போட்டு வச்சாலும் சரி அப்படி அனலாக இருக்குது. ஏசி போட்டால் நமக்கு ஒத்துக்காது, மூக்கடிச்சிக்கும், அந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த ஏசி அந்த கார்லலாம் போகும்போது ஏசி போடுவாங்க பாருங்க, அது கூட எனக்கு அப்படியே உமட்டிக்கிட்டு வருவான். எனக்கு என்னென்னு தெரில, அது மட்டும் செட் ஆகவே மாட்டேனுது. ஃபேன் காற்று தான். நம்ம ஊர்லன்னா ஃபேன் காற்று கூட கிடையாது. அங்கே இப்போ போனால் கூட சரி எங்கேயாவது மரம் இருக்கும், அதில் போய் உட்காந்துக்குருவோம். இங்கே சுற்றி மரம் தாங்க. ஆனாலும் வெயில் வந்தால் ஒரு இலை இருக்க மாட்டேதான், அவ்வளவும் கொட்டி போயிடுது. இப்படி தான் இருக்குது பாருங்க. இப்படியே போனால் எப்படி? மறுபடியும் ஒரு பாட்டு வர்றேன், கேளுங்க. என் நேசத்தோல் சாய்ந்து வனந்தரும் வழியாய் வந்தேன், என் நேசத்தோல் சாய்ந்து வனந்தரும் வழியாய் வந்தேன், வருகின்ற காலம் எல்லாம் வசந்த காலமே, அவரோடு நடந்து வந்த பாதையெல்லாம்
செழிப்பானதே. நடந்து வந்த பாதையெல்லாம் என் நேசர் தோள் சாய்ந்து வனந்தரும் வழியாய் வந்தேன். வருகின்ற காலமெல்லாம் வசந்த காலமே. அவரோடு நடந்து வந்த பாதையெல்லாம் செழிப்பானதே. என் நேசர் தோள் சாய்ந்து வனந்தரும் வழியாய் வந்தேன். வருகின்ற காலமெல்லாம் வசந்த காலமே. அவரோடு நடந்து வந்த பாதையெல்லாம் செழிப்பானதே. விதைக்காத நிலத்தில் அறுப்பேன், தெளிக்காத இடத்தில் சேர்ப்பேன். விதைக்காத நிலத்தில் அறுப்பேன், தெளிக்காத இடத்தில் சேர்ப்பேன். நினையாத நாளிகை வருவேன், வாக்குரைத்தேன் தேவா. நினையாத நாளிகை வருவேன், வாக்குரைத்தேன். அப்படி இருந்ததுங்க. ஆமாம், நேற்று மழையை நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அப்படி பறந்தது. ஆனால் நினைக்காத நேரத்தில் டக்குன்னு மழை வந்துருச்சா. நைட்டில் கொஞ்சம் நல்லா சடசடன்னு மழை பெய்யும். ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அந்த வெயிலை பார்த்துட்டு மழையை பார்க்கவும் அப்படி சில்லுன்னு இருந்தது. இன்றைக்கி நைட்டு மழை வந்தால் செம்மையாக இருக்கும்ல. இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று மழை பெஞ்சதுனால இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. அப்படி தாங்க நம்ம கூட கத்தர் இருந்தால் வனாந்தரத்தில் நடந்து வந்தால் கூட செமையாக இருக்கும். நல்ல வசந்த காலமாக இருக்கும். நீங்களும் கத்தர் கூட நடந்து வாங்க, உங்களுக்கும் வசந்த காலம் உங்கள் கூடயே வரும். எதை மறந்தாலும் சரிங்க, கத்தரை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. நாங்களும் அப்படி தான் கத்தரை தெரியாமல் வனாந்தரத்தில் சுற்றிட்டு அலைஞ்சோமா. ஒருத்தர் மூலியமா எங்களுக்கும் கத்தரை தெரிஞ்சாரா, எங்கள் கூடயே வந்தாரா. எங்களுக்கும் வனாந்தரம் பூரா வசந்த காலமாக மாறிடுச்சு. அதே மாதிரி நீங்களும் கத்தர் கூட போங்க, உங்களுக்கும் வனாந்தரம் வசந்த காலமாக மாறும். பாய்.